ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டுன்னு ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்த இந்த பிரதான ஊழியத்தில் இந்த வல்லமையின் கோபுரம் இதை நீங்கள் கட்டி எழுப்பின பொழுது தேவனுடைய அற்புதமான கரத்தை எந்த விதத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு? நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த வார்த்தையை ஏன் வைத்தீங்கன்னு தெரியலை. தேவனுடைய கரம், தீர்க்கன் சொல்லுகிறான், அது என் மேல் பாரமாக இருந்தது. தேவனுடைய கரம் என் மேல், நானும் ஒரு தீர்க்கன், ஒரு பாரம்தான். அந்த இடம் கிடைத்ததே ஒரு ஆச்சரியமான ஒன்று. நான் இப்பொழுது ஊழியத்தை சொல்லியே ஆக வேண்டும். வல்லமை கோபுரம் என்கிற பெயரை சொல்லித்தான் ஆக வேண்டும். 89 95 வரை, 96 வரை 7 வருடங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்தேன். அடுத்த 7 வருடம் என்னால் ஊழியமே செய்ய முடியல. என் ஊழியத்தின் பாதையை அடைத்தார்கள். அழுவேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அழுவேன். ஆனால் தேவன் ஒரு வழியை திறந்தார். என்று அடைத்தார்களோ அடுத்த வாரமே என்னை வெளிக்கூட்டங்களுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். அது வரைக்கும் தேனிக்குள்ளே தான் 7 வருஷம். இப்போ ஊழியத்துக்கு 14 வருஷம் யாருக்கும் தெரியாது. அடுத்து கர்த்தர் வெளியே கொண்டு போனார். எடுத்த உடனே சென்னை கடப்பேரியில் தான் கர்த்தர் திறந்த வெளி மைதானத்தில் 2 நாள் பேச வைத்தார். பல பிராமணர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து வாணியம்பாடி கிறிஸ்தவர்களை நுழையாத இடத்தில் முடவர்கள் எழுந்து நடக்க செய்தார். இன்றைக்கு வாணியம்பாடியில் சென்று நீங்கள் விசாரித்தால் 97ஆம் ஆண்டு ராஜேந்திரன் வந்தார், கால் வைத்தார், சபைகள் பெருகிற்று என்று சொல்வார்கள். கர்த்தர் அவ்வளவு அற்புதம் செய்தார். ஆனாலும் என் வேதனை, என் ஊரில் நான் ஊழியம் செய்யலையே. 99ஆம் ஆண்டு என்மேல் ஜீவனையே வைத்து நேசிக்கிற ஒரு போதகர் உண்டு. 76ஆம் ஆண்டிலிருந்து அவரை அறிவேன். அர்ணக்கல் வண்டிப்பெரியார் எஸ்டேட்டில் அன்பு போதகர் சுந்தர் சிங் ஐயா அவர்கள் வருஷாந்தர கன்வென்ஷனில் என்னை அழைத்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு கூட்டம் முடிந்தது. இரவு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நீளமான ஒரு அறை, அந்த ஹாலை காண்பித்தார். மேலே பார், முகப்பை காண்பித்தார். ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருந்தது. அதன் 2 பக்கமும் ஒரு பெயர் எழுதப்பட்டது. உற்று நோக்கினேன். வல்லமை கோபுரம், பவர் டவர். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற இடம், இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ஊழியம் என்று சொன்னார். 99ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இது நடந்தது. ஆனாலும் 3 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தேன். 2002 ஒரு ஸ்தலத்தில் ஒரு மொட்டை மாடியை கொடுத்தார்கள். நான் வைத்திருந்த ஒரு ஸ்கூட்டரை 7500 ரூபாய்க்கு அதை விற்று அந்த மொட்டை மாடிக்கு ஒரு படியை மாத்திரம் கட்டினேன். நானும் என் மனைவியும் 4:30 மணிக்கு ஒரு விளக்கமாறை சைக்கிளில் வைத்து கொண்டு போவோம். 2 பேரும் போய் கூட்டி தண்ணியை தெளித்து 4 மூலையிலும் 4 டியூப்லைட்டை கட்டுவேன். திரும்ப வந்து குளித்து 2 பேரும் உடைகளை மாற்றி திறந்த வெளியில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். 6:30 மணி 7 மணிக்கு
ஒரு லைட்டு 4 லைட்டு வெளிச்சத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். நானே ரொம்ப சிகப்பு. அந்த லைட்டு வெளிச்சத்தில் நான் ரொம்ப சிகப்பாக தெரிவேன். ஏதோ சத்தம் மட்டும் வரும். சில நேரம் காகங்கள் கூண்டுக்கு செல்வதற்கு பறக்கும், பிராணிகள் பறக்கும், மேலே அப்படியே எச்சத்தை போட்டு விட்டு போகும். 6 மாதம் அப்படித்தான் செய்தேன். அதன் பின்பு மேலே ஒரு ஷீட்டை போட கர்த்தர் உதவி செய்தார். பரிகாசங்கள், நிந்தைகள். அந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே 1000 ரூபாய் வாடகைக்கு குடியிருந்தேன். ஒரு ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு என் அலுவலகத்தின் மாடியில் இருக்கிறேன். சாப்பிட்டு 2 நாட்கள் பசி. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மாடியிலே வீட்டு ஓனருடைய பையன் 17 வயது நிரம்பினவன் வந்தான். வாடகை கேட்டு 800 ரூபாய் இருந்தது. கொடுத்து விட்டு சொன்னேன், தம்பி சாயந்தரம் 200 ரூபாய் தரேனே. வாங்கினான். நரநரநவென்று பல்லை கடித்தான். 800 ரூபாய் என் முகத்தில் தூக்கி எறிந்தது. என் முகத்தில் காரி துப்பினான். அவன் எச்சி. அதை துடைத்தேன். ஆடை கொடுக்க வக்கல்ல வீட்டில் குடியிருக்கிறேன். சாயந்தரம் வருவேன். 17 வயசு. உன் மூஞ்சிலேயே துப்புனேனா சாயந்தரம் தரல உன் மனைவி கையை பிடிச்சி இழுப்பேனா. உடைந்து போனேன். அதைத் தொடர்ந்து அவன் இறங்க ஒரு வாலிபன் என் மேலே வந்தான். என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவன் வேறொரு சபைக்கு போகிறான். அண்ணே, எங்கள் பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு கேள்விக்கு அர்த்தம் கேட்டவர் சொன்னார். என்ன தம்பி? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் பாஸ்டர் தேனிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. 850 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கு. நீங்கள் 40 வருஷமாக இங்கே இருக்கிறீங்களாமே, உங்களுக்கு ஏன்னு வீடு இல்லை? அர்த்தம் சொல்லுங்க. திரும்ப திரும்ப கேட்கிறான். அழுகிறேன். சொல்லுங்கண்ணே. எங்கள் பாஸ்டர் சொன்னார், உங்கள் பிரதர் அர்த்தம்லாம் சொல்ல தெரியாது பாரு, நீ வெட்கத்தோடு வருவேன்னார். இல்லை தம்பி, சொல்லுகிறேன், போய் சொல்லு. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறார். உங்கள் பாஸ்டருக்கு பெரிய வாழை வச்சவர் எனக்கு குட்டி வாழை வச்சிருக்கிறார். நான் அதில் சந்தோஷமாக இருக்கிறேன். அவனை அனுப்பினேன். அழுதேன். என் மனைவிக்கு ஃபோன் பண்ணினேன். அம்மா, வீட்டில் வந்தாலும் தண்ணி தானே குடிக்க போகிறேன், ஆஃபீஸ்லேயே இருந்துடுறேன், ராத்திரி வரேம்மா. கதவை பூட்டினேன். அழுதேன். 4:30 மணிக்கு கீழே இறங்கி கதவை திறந்தேன். ஒரு குடும்பம் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள். என்ன என்று கேட்டேன். எங்கள் கூட வாங்கய்யா. மூத்த மகனுக்கு பெரிய குளத்தில் வீடு கட்டிட்டோம். தேனியில் ஒரு இடம் வாங்கி 2வது பையனுக்கு ஒரு வீட்டை கட்டிட்டா திருப்தியாக இருக்கும். ஒரு பிளாட்டை பார்த்தோம். 3 பிளாட்டை பார்த்துட்டோம். எதை வாங்கன்னு குழப்பமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோவில் முன்னே உட்கார வைத்து என்னை அழைத்து வந்தார்கள். நான் இறங்கின இடம் இப்பொழுது நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற இடம். அன்று காடு, மனிதர்கள் நுழையாத ஒரு காடு. ஆண்டவர் சொன்னார், இதைத்தான் கொடுக்கிறேன் நின்று ஸ்தோத்திரம் செய்வனே என்கிற பாடலை பாடச் சொன்னேன். அவர்கள் பாடிக்கொண்டிருக்க ஒரு சத்தம் கேட்டது. Turn into western side. மேற்கு திசையில் திரும்பினில். ஆண்டவரே, நீரா பிசாசா? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை கீழ்த்திசைக்கு போக சொன்ன நானே சொல்லுகிறேன். திரும்பினேன். உன் கண்ணை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பார்க்கிறேன். ரோட்டுக்கு அந்த பக்கம் அந்த இடத்தை உன் ஊழியத்துக்கு கொடுத்தேன். இதை உனக்கு கொடுத்தேன். அதுதான் இன்று நீங்கள் பார்க்கிற வல்லமை கோபுரம். இன்று நீங்கள் அமர்ந்திருக்கிற நான் குடியிருக்கிற வீடு. 200 ரூபாய் கேட்டேன். இன்னைக்கு 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் வல்லமை கோபுரம் உருவான விதம். துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும்
வேதனையை கண்ட நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர். அந்த நிந்தையை, வேதனையை அனுபவித்த அதே நாளில், மாலை வேளையில், காலையில் அழுதிங்க, ஆனால் மாலை நேரத்தில் ஆண்டவர் களிப்பாக்கினார். வார்த்தைகளை கொடுத்து, இடங்களை, தரிசனங்களை காண்பித்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தினார்.